கடலூர் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அங்குள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அதன் நேரடி காட்சியை பார்ப்போம். தொகுதிகளிலும் தனித்தே களம் காணும் சீமான் தற்போது கடலூர் தொகுதியில் தாம் போட்டியிடும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சியை பார்த்து வருகிறோம். சீமான் வந்து தற்போது வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இருக்காரு. கடலூருடைய சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் அலுவலர் உமா மகேஸ்வரியிடம் வந்து தற்போது அவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிட்டு இருக்காரு. இவருடைய மாற்று வேட்பாளராக அவருடைய மனைவி கயல்விழி வந்து கடலூர்ல மாற்று வேட்பாளராக சீமானுக்கு மாற்று வேட்பாளராக அவங்களும் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க. 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிருந்த நாம் தமிழர் கட்சி வந்து தற்போது இங்க கடலூர் தொகுதியில் அதனுடைய வேட்பாளராக இருக்கும் அதோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிட்டு இருக்காரு. கடலூருடைய தேர்தல் அலுவலர் கடலூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் அலுவலர் உமா மகேஸ்வரி அவங்க கடலூர் கோட்டாட்சியராக இருக்காங்க. இவங்க தான் இந்த தொகுதியோட தேர்தல் அலுவலர். அவங்கள்ட்ட வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாம் தமிழர் கட்சி பார்த்தோம்னா 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுறதா வேட்பாளர்கள் 2 மாதங்களுக்கு முன்பே, அதாவது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே வந்து அறிவிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து பல்வேறு தொகுதியிலும் சீமான் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிலையில தான் இங்க கடலூர் தொகுதியில தான் போட்டியிடுறதா அறிவிச்சு அங்கேயும் வந்து பல்வேறு பகுதிகளிலும் பிரச்சாரம், அதாவது மக்களிடம் சென்று வீடாக சென்று பிரச்சாரம் செய்து வந்தார். இந்த நிலையில இன்று வேட்புமனு தாக்கல் துவங்கிய 3ஆம் நாளான இன்று வந்து தன்னுடைய வேட்புமனுவை கடலூர் கோட்டாட்சியரிடம் வந்து சீமான் தாக்கல் செய்தார். இந்த வேட்புமனுவை பெற்றுக்கொண்ட அவர்கள் அதில் கையொப்பம் உள்ளிட்ட அனைவரும் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து வருகிறார்கள். அவருக்கு மாற்று வேட்பாளராக அவருடைய மனைவி கயல்விழியும் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் தற்போது உறுதிமொழி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்த நாட்டின் முழுமுதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதி கொண்டுள்ளேன். கடலூர் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அங்குள்ள கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அதிகாரி உமா மகேஸ்வரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம்.